வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கமா இது போன்ற காட்சிகள் ஹாலிவுட் திரைப்படங்கள்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். இயற்கை பேரழிவு காட்சிகள் எல்லாம். ஆ இத நிஜமாவே நேத்து சமூக வலைதளங்கள்ல இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, அவ்ளோ பதட்டமா இருந்தது. அவ்ளோ பயமா இருந்தது. அவ்ளோ கவலை அளித்த காட்சிகளா இருந்தது. அந்த வாட்டருடைய ஃபோர்ஸு, அது அப்படியே அந்த மண்ணு, பாறைகள் இதெல்லாம் அள்ளிட்டு வர அந்த வேகம் அதெல்லாம் பார்க்கும்போது, உண்மையிலேயே அடிவயத்த கலக்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பிட்ட ஒரு காட்சி, அதாவது ஒரு பில்டிங் ஆ எப்படி அந்த தண்ணீல மூழ்குது அப்படிங்கிற ஒரு காட்சிய நெறைய சோசியல் மீடியால பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவுல இருக்கக்கூடிய அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இமிகிரேஷன் செக் பாயிண்ட். அதாவது நேபாளுக்கும், சைனாக்கும் இடையே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் செக் பாயிண்ட். அதுதான் மெயின் கேட்வே ஃபார் கைலாஷ் மான்சரோவர். அந்த யாத்திரை போகக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த கேட்வேவ தாண்டி தான் அந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு போகணும். கிட்டத்தட்ட அந்த வெள்ளம் அடிக்கக்கூடிய அந்த நேரத்துல 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்க இருந்தாங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. ஃபேட்டாலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல காணாம போயிருக்கிறாங்க. இன்னமும் அவங்கள தேடக்கூடிய, அவங்கள மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மிஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. அதுல 162 பேரு ஆஸ் ஆஃப் நவ் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சிலரை தேடக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து போன நெறைய குரூப்ஸ் நெறைய பேர் காணோம் அப்படின்னு பதட்டத்துல சோசியல் மீடியால பதிவுகள் பார்க்க முடிஞ்சது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப்பா போயிருந்தவங்க அவங்க தரப்புல இருந்து நாங்க சேஃபா இருக்கோம் அப்படின்னு வீடியோஸ் போட்டு மக்கள ஆசுவாசப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நாம பார்த்தோம். இருந்தாலும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு அனுமானிக்கப்படுது. அதே மாரி வெளிநாடு யுஎஸ், யுகே, ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து அங்கே வந்த பயணிகள் டூரிஸ்ட்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் காணோம். அவங்கலாம் இறந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது. இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது அப்படிங்கிற டைம்லைன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி அதிகாலை அ கிட்டத்தட்ட 8:37 மணிக்கு நேபாள்ல இருக்கக்கூடிய அந்த ஜியோலாஜிக்கல் சர்வே பண்ணக்கூடிய அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சீஸ்மிக் ட்ரெமர்ஸ் அவங்க டிடெக்ட் பண்றாங்க. அப்போ அந்த சீஸ்மிக் ட்ரெமர்ஸ் எர்த்குவேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமானிக்கிறாங்க. அதே மாரி யுஎஸ்ல இருக்கக்கூடிய குளோபல் ஜியோகிராபிக்கல் சர்வே, ஜியோலாஜிக்கல் சர்வே உடைய அந்த அமைப்பிலயும் இந்த எர்த்குவேக் ரெக்கார்ட் பண்ணப்படுது. அதாவது 4.4 மேக்னிட்யூட் இருக்கக்கூடிய ஒரு எர்த்குவேக் நியர் காட்மண்டு ஆ வந்து அந்த ட்ரெமர்ஸ ஃபீல் பண்றாங்க. அப்ப முதல்ல ஆ இந்த ஜியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இல்ல அரசும் என்ன அனுமானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது ஒரு எர்த்குவேக் வந்தது. அந்த நிலநடுக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஆ மலை மீது இருக்கக்கூடிய அந்த ஐஸ், அந்த ஆ கிளேசியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐஸ் அ அந்த ட்ரெமர்ஸ்னால அது லூசன் ஆயி, அது கீழ வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவ்ளோ பெரிய ஒரு பனிப்பாறை உடைஞ்சு கீழ அந்த வேகத்துல விழும்போது, அது நேரா அந்த ரிவர்க்குள்ள விடும்போது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிபிஷியல் லேக் அது உருவாக்கிடுது. அந்த லேக் அந்த கொள்ளளவு தாங்காம அந்த தடுப்பு அ ஏரி உடைஞ்சு விழும்போது, அது அப்படியே அ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட் ஆக மாறிடுச்சு. அப்படிங்கிறது தான் இனிஷியலா சொல்லப்பட்ட விஷயம். ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து சோசியல் மீடியால பல்வேறு மக்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ், விஷுவல்ஸ், அதே மாதிரி இதை நேரில் பார்த்த மக்கள், அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மக்கள் பதிவு பண்ண அந்த விஷயங்கள், அப்புறம் ஜியோலாஜிக்கல் சர்வே மூலமாக இந்த டேமேஜ் எல்லாம் அசஸ் பண்ணி உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணும்போது, அவங்க இனிஷியலா என்ன சொன்னாங்களோ, அதையே அத மாத்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது நேச்சுரல் டிசாஸ்டர் இல்ல. இது ஒரு மேன் மேட் டிசாஸ்டர். அதாவது தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்னாலயும், ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ டிஸ்டர்ப் பண்ணதுனாலயும், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பனிப்பாறைகள், கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பனிப்பாறைகள் பெர்மாஃப்ராஸ்ட்ல இருக்கும். இந்த குளோபல் வார்மிங் காரணமாக அந்த பனிப்பாறைகள் உருகி ஒரு கிளேசியல் கொலாப்ஸ் நடந்திருக்கு. அந்த கொலாப்ஸ்னால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடு அவலான்ச்னால தான் நேபாள்ல இப்படிப்பட்ட ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் நடந்திருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இந்த லேண்ட்ஸ்லைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எர்த்குவேக் ட்ரெமர்ஸ் உருவாக்குற அளவுக்கு இந்த லேண்ட்ஸ்லைடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 அடி அகலம் உள்ள ஒரு பனிப்பாறை அந்த மவுண்டன்ல இருந்து அப்படியே பேத்து இறங்கி இருக்கு அப்படிங்கிறது தான்
இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் தகவல். அப்போ அது எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட, எந்த அளவுக்கு பவரோட, எந்த அளவுக்கு வேகத்தோட அது உடைஞ்சு விழுந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 17,000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய 2,000 அடி அகலம் உள்ள ஒரு பனிப்பாறை அங்கேருந்து உடைஞ்சு லெந்தேகோலா, போட்டேகோஷி அப்படிங்கிற 2 நதிகள் இருக்கு. அந்த நதிகளுக்குள்ள 17,000 அடியிலிருந்து 2,000 அடி அகலம் உள்ள அந்த கிளேசியர் உடைஞ்சு நேரா 4,000 அடிக்கு விழுதுன்னா, அது எவ்ளோ ஃபோர்ஸோட, எவ்ளோ ஸ்பீடோட அது வந்து விழும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஆற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்கை சுனாமியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரத்துக்கு மிகப்பெரிய ராட்சத அலைகள் இந்த விழுந்த இம்பாக்ட்ல வந்து உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்ல, அது கீழ விழுந்த அந்த வேகத்துல அதோடைய ஸ்பீட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பீட் வந்து இன்னும் கிராவிட்டி காரணமாக மேலேருந்து கீழ அந்த தண்ணி ஃப்ளோ பண்ணும்போது, அது இன்னும் ஃபோர்ஸ் கேதர் பண்ணுது. இன்னும் ஸ்பீடு கூடுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நதிகள் போறக்கூடிய அந்த பாதை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரோவா இருக்கு. கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் இந்த வாட்டர் வந்து டிசிபேட் ஆயி அந்த வேகம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு நேரோ பாத்வேல இவ்ளோ வேகத்தோட தண்ணி பயணிக்கும் பொழுது, அது இன்னும் கூடுதல் வேகம் பெற்று, இன்னும் ஃபோர்ஸோட அது போகிற வழியில இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே அடிச்சு தள்ளி டோட்டலா ஸ்வாலோ பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, 30 மீட்டர் உயரமுள்ள இந்த அலைகள் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல் த வே அப் டூ த திரிசூலி ரிவர் பேசின் வரைக்கும் போயிருக்கு. அந்த போகக்கூடிய அந்த வழியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அது மனிதர்களா இருந்தாலும் சரி, வெஹிக்கிள்ஸா இருந்தாலும் சரி, பில்டிங்ஸா இருந்தாலும் சரி, வில்லேஜஸ், சிட்டீஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ் கிட்டத்தட்ட 13 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ டோட்டலா நாசமாக்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது என்னவோ நேபாள்ல நடந்திருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து பீகார், யூபி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கரண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள்ல ஆரம்பிச்சு கோட்டேகோஷி ரிவர் வழியா திரிசூலி ரிவர் வந்து திரிசூலிலிருந்து நாராயணி ரிவருக்கு வந்து நாராயணி ரிவர்ல இருந்து காந்தக் ரிவருக்கு வந்து அங்கிருந்து கிட்டத்தட்ட பீகார் யூபி வரைக்கும் வந்திருக்கு. பீகார்ல இருக்கக்கூடிய அந்த கேண்டக் பேரக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல 1,50,000 லட்சம் கியூசெக்ஸ்க்கு மேல தண்ணிய வந்து அவங்க திறந்து விட்டுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடோட அந்த வாட்டர் வந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. போற வழியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாசம் பண்ணிடுச்சு. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சது என்னமோ நேபாள்ல தான். ஆனா, அந்த போற வழியில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அஹெட்டா ஒரு ஏர்லி வார்னிங் குடுக்கறதுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸாலயோ, அரசாங்கத்தாலயோ முடியல. ஏன்னா, வித்தின் அ மேட்டர் ஆஃப் அ ஃபியூ ஹவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த வழியில இருக்கக்கூடிய மக்கள நெனச்சிருந்தா, ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் இருந்திருந்தா, அவங்க ஈஸியா காப்பாத்திருக்கலாம். அந்த மக்கள அந்த இடத்துல இருந்து நகர சொல்லியிருக்கலாம். அங்கேருந்து அவங்க விலகி வந்திருக்கலாம். பட் அதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுல உச்சபட்ச வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,500 உயிர்கள காவு வாங்கியிருக்குது. பிளானட் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஸ்பேஸ்ல இருந்து எடுத்த போட்டோகிராஃப்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போத்தே கோஷி ரிவருடைய அந்த அப்பியரன்ஸ், அந்த ஃப்ளோ எல்லாமே வந்து டோட்டலா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல வந்து 1,500 உயிர்கள் அப்படிங்கிறத தாண்டி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 பிரிட்ஜஸ் வந்து டோட்டலா டெமாலிஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி 13 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டோட்டலா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இதனால கிட்டத்தட்ட 350 மெகாவாட் இந்த 13 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து 350 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆயிட்டு இருந்தது. நேபாளுடைய எலக்ட்ரிசிட்டி நீட்ல கிட்டத்தட்ட 12% வந்து இன்னைக்கு டோட்டலா வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கான ரோடு கம்ப்ளீட்டா இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்க மாட்டிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் சேஃப்டிக்கு வரணும் அப்படின்னா, அதற்கான பாதைகளே அங்க இல்லாத அளவுக்கு ஒரு டேமேஜஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேமேஜஸ் இதோட நின்னுடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கு சீன அரசும், நேபாள் அரசும் இன்னொரு ஒரு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது சீனா, நேபாள எல்லையில சோச்சென் கோலா மற்றும் குரேபு சாங்போ அப்படிங்கிற ஆறுகள் 2 ஆறுகள் இணையக்கூடிய இடத்துல இந்த நிலச்சரிவு காரணமாக ஒரு மிகப்பெரிய ராட்சத தடுப்பு ஏரி திடீர்னு உருவாகி இருக்கு. இது நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இது எந்நேரமும் உடைஞ்சு அடுத்த 72 மணி நேரத்துல இதே மாதிரி இன்னொரு டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான்
அங்கே வாழக்கூடிய, அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க போயிருக்கிற டூரிஸ்டுக்கு இன்னும் பயத்தையும், பீதியையும் ஏற்படுத்தியிருக்கு. திஸ் இஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த நேபாள் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ். இந்திய அரசு தரப்புல இருந்து உடனே வந்து நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் நேரா வந்து அங்க இருக்கக்கூடிய நேபாள பிரதமர் பாலேன் ஷா கிட்ட பேசியிருக்கிறாரு. அமித்ஷா உடனே இங்க இருக்கக்கூடிய பீகார், யூபி சிஎம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ வந்து அங்க அனுப்பி இருக்கிறாங்க. இனிமேலும் இன்னும் நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல இது போன்ற ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு எங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த காண்டக் பேரேஜ்ல இருந்து தொடர்ந்து தண்ணியை வந்து திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேபாள் அரசுக்கு இந்திய அரசு சார்பால ரெஸ்கியூ ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேரை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு என்னென்ன ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அங்க இருக்கக்கூடிய நேபாளிகளுக்கு என்னென்ன ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமோ அதுவும் நிறைய இந்தியாவில இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதற்கு இந்திய அரசை வந்து நாம நிச்சயம் பாராட்டி ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் சில முக்கியமான கேள்விகளை நாம கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம எத்தனை நாள் இயற்கையோட இந்த விபரீத விளையாட்ட விளையாட போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு பாருங்க, இந்த டிசாஸ்டர்ல நான் சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர் ரோடு அழிஞ்சிருக்கு, 13 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அழிஞ்சிருக்கு, 20 பிரிட்ஜஸ் அழிஞ்சிருக்கு. அப்படின்னா இதெல்லாமே இயற்கை போகக்கூடிய பாதையில் செயற்கையாக அமைக்கப்பட்டவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. டெவலப்மெண்ட் தேவைதான், பட் அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குளோபல் வார்மிங்கை பத்தி நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இயற்கையை நாம பாதுகாக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த குளோபல் வார்மிங் உடைய உண்மையான இம்பாக்ட பத்தி நிறைய பேர் உணரவே மாட்டேங்கிறாங்க. மின்னெல்லாம் இது போன்ற கிளேஷியல் கொலாப்ஸ் இல்ல அவலாஞ்ச் கொலாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5-10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மான்சூன் சீசன்லயும் இது போன்ற சம்பவங்கள், பல சம்பவங்கள் நாம கேள்விப்படுறோம். கடந்த 10-20 வருஷத்துல மட்டும் 2 மடங்கு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய 50 ஆண்டுகள்ல இது 3 மடங்காக உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நேபாள், சைனா, இந்தியா இந்த எல்லை பகுதிகள்ல மட்டும் இந்த மாதிரி பொட்டென்ஷியல் டேஞ்சரஸ் கிளேஷியல் லேக்ஸ் 47 இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எந்நேரமும் இந்த மாதிரி கிளேஷியல் லேக்ஸ் இந்த குளோபல் வார்மிங் காரணமாக பெர்மஃப்ராஸ்ட் நிலையில இருக்கக்கூடியது உருகி இது வழிஞ்சு இது போன்ற லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலச்சரிவை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி 47 பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ் கிளேஷியல் லேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதுல 1 இந்தியாவுல இருக்கு, 25 சீனாவுல இருக்கு, 21 கிட்டத்தட்ட நேபாள்ல இருக்கு. இந்த 47ஐயும் வார் லெவல்ல நாம மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத உணர்ந்த யுனைடெட் நேஷன்ஸ் சார்பாக நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட கிரீன் கிளைமேட் ஃபண்ட் மூலமாக கிட்டத்தட்ட $36 மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. என்ன அப்படின்னா இது போன்ற விஷயங்களை டோட்டலா மானிட்டர் பண்ணி ஏர்லி வார்னிங் சைன்ஸ் உணர்ந்து அங்கே வசிக்கக்கூடிய மக்களை வார்ன் பண்ணணும். இது போன்ற பேரழிவுகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்பை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நாம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நிதியும் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசுகள் உபயோகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இது போன்ற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத யுஎன் சொன்ன மாதிரி வார் லெவல்ல வார் ஃபுட்டிங்ல அவங்க மானிட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ஓரமா வசிக்கக்கூடிய அந்த மக்களை முன்கூட்டியே வார்ன் பண்ணி அவங்கள அங்கிருந்து இடம் மாத்தி இருக்கலாம், எத்தனையோ உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ரியல் டைம் அலர்ட் சிஸ்டம் இல்ல அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அரசுகள் என்ன பண்ண போறாங்க? இல்ல தொடர்ந்து சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் மோட்லயும் ரிலீஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ற மோட்லயும் மட்டுமே இருக்க போறாங்களா? இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு அரசு என்ன பண்ணணும்? கிளைமேட் கான்சியஸ்னஸ் பத்தி, என்வாயரன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி இன்னும் அரசுகள் சீரியஸா சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. இது கிளியர்லி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறத தாண்டி மேன் மேட் டிசாஸ்டர். இத நாம நினைச்சிருந்தோம்னா தடுத்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். ஆனா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இயற்கையோடு ஒட்டி வாழ்றதை விட்டுட்டு அந்த இயற்கையில இருக்கக்கூடிய எக்கலாஜிக்கல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. தங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களை இழந்து வாடக்கூடிய குடும்பங்களுக்கு நாம ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். போன உசுர திரும்பி கொண்டு வர முடியாது.
நேபாள்ல இருக்கக்கூடிய மக்கள், நேபாள் அரசாங்கம் விரைவில் இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் தேவைப்படும். ஆனா சரி செய்யும் பொழுது அட்லீஸ்ட் இந்த முறையாவது கொஞ்சம் யோசிச்சு, இயற்கைக்கு இனிமேலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கங்கள் யோசிக்கணும். நன்றி. வணக்கம்.